ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கேப்சிகம் சப்ஜி பண்ணலாம். ஸோ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 2 டீஸ்பூன் மஸ்டர்ட் போட்டேன். தென் ஒரு ஆனியன் ஸ்மாலாக சாப் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. தென் கொஞ்சமாக சோம்பு, அது ஒரு ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட், ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் மட்டும் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் கார்லிக் 6 to 7 கார்லிக்ஸ் நான் அரைச்சி வச்சேன், அதையும் பேஸ்ட்டாக அதையும் சேர்த்தாச்சு. தென் 4 க்ரீன் சில்லிஸ் அதை ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஆக்சுவலி கரம் மசாலா ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் 2 டீஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் போடலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் கிச்சன் கிங் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய சைஸில் 2 கேப்சிகம் அதையும் கட் பண்ணி அதை சேர்த்தாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் அதையும் ஒரு 1 மினிட் அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா 3 to 4 பொட்டேட்டோஸ் நான் சேர்த்தேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஆக்சுவலி இப்போ நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், கட் பண்ணிட்டு இருந்தேன் பொட்டேட்டோ, அதனால. தென் ஒரு டொமேட்டோ ஃபைன் சாப் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. தென் எக்ஸ்ட்ராவாக நான் பொட்டேட்டோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலே தெரியும் உங்களுக்கு. ஸோ 4 பொட்டேட்டோஸ் வச்சுக்கோங்க, அதையும் நல்லா சாப் பண்ணி. தென் அதுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 or 3 மினிட்ஸ், ஓகே. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸை விட கம்மியாக 1/4 கிளாஸ் சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வாட்டர் ஒரு 4-5 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோலே வைங்க, லோலே வச்சு, ஃப்ளேமை லோவில் வச்சு குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஆனதும் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.